வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் சம்மந்தமான தகவல் தான். வருடம் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்வு எதுவும் கிடையாது, நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை அப்படின்றது தான். ஸோ இதற்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும், அதில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. முழுக்க 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 10th மினிமம் 90% ஆஃப் மார்க் வந்து இருந்துருச்சு. 90%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 85-90 அந்த ரேஞ்சில் இருந்தால் கிடைக்கும். ஒரு சில ரூரல் ஏரியாவில் கொஞ்சம் ஒரு இன்டீரியராக ஒரு மலைப்பகுதி இல்லை கொஞ்சம் அப்ளை பண்ணாத இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 80+ மேலே மதிப்பெண்கள் இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களை பொறுத்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது, அந்த மார்க்கு பேஸ் பண்ணி அமையிறது அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பர்டிகுலராக இந்த மார்க்குக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு டிசபிலிட்டி கேட்டகரி அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டகரிஸ் ஏதாவது இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதுவும் வந்து யாரும் அப்ளை பண்ணாத இடத்துல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 80+ மார்க் வந்து இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இதற்கான வேக்கன்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30,000 காலி பணியிடங்கள் வரையும் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 30,000 அப்படின்றது மிக ஒரு அதிகமான ஒரு வேக்கன்சி. ஸோ இதில் அப்ளை பண்ணுற நபர்கள் மேக்ஸிமம் நம்பருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 15/7 வந்து வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. 10/7 வந்து இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். 15/7 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு நமக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தான். 10th படிச்சிருக்கிற அனைத்து நபர்களுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் ஜாப் கிடைக்கிறது தான் நம்ம வந்து 80% 90% மார்க் வேணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்கோம். 90% இருந்துச்சு அப்படின்னா ஷூராக கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ஒரு 80%க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகிரிலேயோ ஒரு இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகிரிலேயோ அல்லது வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகிரியில் வரணும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல வேறு எந்த நபர்களும் அப்ளை பண்ணாமல் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். மற்றபடி 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதின எல்லாராலையுமே இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு 10th குவாலிஃபிகேஷன் 10th தான். பட் எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, வெறும் மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. அதனால் மார்க் வந்து ஓரளவுக்கு ஒரு 450 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒரு 440-30க்கு வந்து கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது. பட் நீங்கள் அப்ளை சூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து அது வந்து மாறுபடும். இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.